ஓகே. அண்ட் சம்வேர் உங்களுடைய பிரதர் கார்த்திக் நேதா அவரோட கெரியர் உங்களை ஷேப் பண்ணுச்சா இந்த ஃபீல்டுக்குள்ள வரதுக்கு? இல்ல, அவருதான் இன்னும் கம்ப்ளீட்டா வந்து பார்த்தே வேற. சோ அவருக்கும் சினிமா வர்றது ஐடியாலாம் கிடையாது அப்போ? இல்ல அவர்லாம் பக்காவான, அவருக்கு வந்து எழுத்து மேல வந்து சின்ன வயசுல இருந்தே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். நான் கண் கூட பாத்திருக்கேன். நான் எப்போனா 8th 9th இருந்தே 7th 8th 9th அவர் வந்து இத்தனைக்கு அவர் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட். ஓகே. ஸோ படிச்சதெல்லாம் சான்ஸ்கிரிட், ஹிந்தி அதெல்லாம் படிச்ச ஒரு பர்சன் அவர். ஓகே. அவருக்கு வந்து தமிழ் ரொம்ப ஒரு கட்டத்து மேல பிடிக்க ஆரம்பிச்சு அதுலதான் ஃபுல் ஃபோக்கஸ்டா இருந்தாரு. அதுதான் படிப்பாரு, அதுலதான் ஃபுல்லா அவரோட மைண்ட் இருந்தது. ஸோ அவர் பக்காவான ட்ராக் தான். அவரை பார்த்துலாம் எனக்கு வரல. எனக்கு தான் சொன்னேன், எனக்கு வந்து ரேண்டமா வந்து டிராவல் பண்ற மாதிரி ஜாப், ஒரு மாதிரி ரெகுலர் ஆஃபீஸ் ஜாப் வேணான்னு முடிவு பண்ணி நான் சூஸ் பண்ணதான் விஸ்காம். அதுக்கப்புறம் எனக்கு அது உள்ள போனோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த மீடியா ரிலேட்டட் ஒர்க், அந்த சினிமோட்டோகிராஃபி, டைரக்ஷன், ஆக்டிங், ஸோ எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா என்ன சந்தோஷப்படுத்துறதுனால அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் அதை பிக் பண்ணேன். ஓகே. உங்க அண்ணனுடைய வரிகள்ல இல்ல பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? சீதகாதி படத்துல ஐயாவே அதை பார்க்கிறாய்னு ஒரு சாங் ஒன்று இருக்கு. இப்ப வரைக்கும் அது மாறல. ஏன்னா நீங்க இது ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஏன்னா அந்த படத்து அந்த அவரோட எல்லா பாடல்களும் நாட் ஒன்லி திஸ் சாங், நான் அவரை சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கேன். சின்ன வயசுல அவர் எழுதுறது இருந்து பார்த்திருக்கேன். ஒரு படத்துக்கு டியூன் வெளியெல்லாம் எல்லாரும் கேட்கறதுக்கு முன்னாடி டியூனுக்கு அவர் எழுதி முடிச்சு நான் படிச்சுலாம் பார்த்திருக்கேன். இது வரைக்கும் சமரசமே இல்லாத எழுத்து அவரோடது. அதுல ஒரு அழகிய கவிதை இருக்கும், ஒரு ஆழமான விஷயம் இருக்கும். நீங்க சாதாரணமா எந்த பாட்டுன்னு எடுத்தாலும் நீங்க கார்த்திக் நேதாவோட லிரிக்ஸ்க்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்கு. அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு தமிழ் சினிமால இருக்கும். கண்ணதாசன் அவர்கள் மாதிரி அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு லைட். நான் என்னோட அண்ணங்கிறதுனால நான் பிரைஸ் பண்ணவே இல்லை. அவர் நான் அதிகமா அண்ணனா அவரை நான் பார்த்து அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணதை விட ஒரு ரசிகனா அவரோட கவிதையை, அவரோட பாட்டை ரசிச்சுதான் ரொம்ப அதிகம்.